தேமுதிக மக்கள் நல கூட்டணி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் அணியில் அவரவர் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடமிருந்து பெறலாம். ராஜ்குமார், தேமுதிக மக்கள் நல கூட்டணி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எப்போது வெளியாக வாய்ப்பிருக்கிறது? பேச்சுவார்த்தையில் இறுதியாக யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க? உமா, தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை இறுதி செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று காலை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் காலை 11 மணி அல்லது 12 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டமானது இன்று 3வது நாள் இதற்கான பேச்சுவார்த்தைக்கான கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ மற்றும் ஜி ராமகிருஷ்ணன், திருமாவளவன், முத்தரசன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜி.கே. வாசன் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று இதற்கான முடிவுகள் எட்டப்பட்டு இருப்பதாகவும் இன்று அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று நேற்றைய கூட்டணி தலைவர்கள் பேட்டியளித்திருக்கிறார்கள். எனவே இன்று பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கு பின்பாக இன்று பிற்பகல் எந்தெந்த தொகுதிகளில் கட்சிகள் போட்டியிடுகிறது என்பது குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று நேற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இன்று இதற்கான முடிவுகள் எட்டப்படும் என்றும் தேமுதிகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நேற்றே அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்று இறுதி முடிவு எட்டப்பட்டு எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பில் இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொகுதிகளை அறிவித்த பின்னர் தான் கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகள் அடுத்த கட்டமாக வேட்பாளர் பட்டியலை இறுதிப்படுத்துவது மற்றும் அந்தந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒதுக்கப்பட்டிருக்கூடிய பணிகளை செய்வது இப்படின்று இது போன்ற பணிகளை செய்வதற்கான அவசியம் என்பது இருக்கிறது. எனவே இன்று ஒரு இறுதி முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று பிற்பகல் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. உமா, இன்று மதியம் தொகுதி பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க ராஜ்குமார். நேற்று முன்தினமே இந்த அணியோட ஒருங்கிணைப்பாளர் வைகோ 80% பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருச்சு, விரைவில் தொகுதி பங்கீடு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தொகுதிகள் பட்டியல் தற்போது இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்? எந்தெந்த தொகுதிகளில் இந்த இழுபறி நீடிக்குது? நேற்று பேசும்போது கூட கிட்டத்தட்ட தொகுதிகளுக்கு இறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, இன்று வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. நேற்று கூட பேட்டியளிக்கும் போது நேற்று மதியமே அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று தலைவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதில் தொகுதி கட்சி வாரியாக தொகுதிகளில் பிரிப்பதில் ஒரு சிக்கல் நீடிப்பது, ஒரு தொகுதிகளை 2-3 கட்சிகள் கேட்பதால் அதை இறுதிப்படுத்துவதற்கான சிக்கல் நீடிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகள் இது போன்று நேற்றைய நிலவரம் பார்க்கும்போது அந்த தொகுதிகளை இறுதிப்படுத்துவதற்கு சிக்கல் நீடிப்பதாக தெரிகிறது. அதில் குறிப்பாக பார்க்கும்போது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தேமுதிகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் போட்டியிட விரும்புகிறது. எனவே அதில் இறுதிப்படுத்துவதற்கு ஒரு சிக்கல் நீடிப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று தென் மாவட்ட பகுதியில் பார்க்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கான தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாம் பார்க்கும்போது ஆவடி தொகுதியை மதிமுகவும் கேட்கப்படுகிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் கேட்கப்படுகிறது. பூந்தமல்லி தொகுதியை தேமுதிக கேட்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்கிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்கிறார்கள், மதிமுகவும் கேட்கிறார்கள். அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியை மார்க்சிஸ்ட் கட்சியும் கேட்கிறார்கள், அதே போன்று தமிழ் மாநில காங்கிரசும் கேட்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேமுதிகவும் கேட்கிறார்கள். அதே போன்று மதுரவாயில் தொகுதி, பல்லாவரம் தொகுதி இது போன்ற தொகுதிகளிலும் உடன்பாடு ஏற்படாமல் இருப்பதாகவும் தெரிகிறது. இப்படி பார்க்கும்போது ஒரு 40 தொகுதிகள் என்பது இந்த கூட்டணியில் யாருக்கு கட்சிகளை இறுதிப்படுத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. எனவே அதன் அடிப்படையில் இது போன்ற இருக்கக்கூடிய தொகுதிகளை இறுதிப்படுத்துவது இந்த கூட்டணி கட்சிகளிடையே சிக்கல் நீடிக்கிறது. எனவே இது ஓரளவுக்கு முடிவில் எட்டப்பட்டிருப்பதாகவும் தலைவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அப்படி பார்க்கும்போது இன்று இதை இறுதி செய்யப்பட்டு முடிவுகள் என்பது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழரசன்.